ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நான் செய்த வேலைகளை தான் ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் போல தான் இன்றைக்கி அதிகாலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வீடு வாசல் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு சிம்பிளான ஒரு விளக்கு கோலம் தான் வாசல் வந்து இன்றைக்கி வந்து போட்டு விட்டாச்சு. நிலைவாசல் சுத்தம் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் 1 மந்த்தே ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் நிலைவாசலுமே ரொம்ப வந்து டஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நல்லா தண்ணிலாம் விட்டு அலசி விட்டுட்டு நல்லா வந்து கதவெல்லாம் நல்லா ஜன்னல்லாம் நல்லா துடைச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வந்து வச்சு விட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து வாரத்தில் வந்து அடிக்கடி செய்ய முடியலனாலும் மாதத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி நம்ம நிலைவாசலில் சுத்தம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த பாசிட்டிவான எண்ணத்தை கொண்டுட்டு வர்றதுக்கும், 2வது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கும் இந்த நிலைவாசல் தான் வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த ஒரு நல்ல விஷயங்களா இருந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா வந்து நிலைவாசல் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அது வெறும் ஜன்னல் கதவுன்னு மட்டும் பார்க்காம அது வந்து ஏன்னா வந்து நம்ம ஒரு வீடு கட்டும்போதே வந்து அஸ்திவாரத்துக்கு 2வது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலைவாசல் பூஜை தான் செய்கிறோம். அந்த நிலைவாசலில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் குடியிருப்பாங்க. நம்மளுடைய குலதெய்வமும் வந்து பார்த்திங்கன்னா அதில் குடியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் நிறைய பேர் வந்து நம்ம நம்ம குலதெய்வத்தோட கோயிலில் இருக்கிற மண்ணெல்லாம் பிடி மண்ணெலாம் எடுத்துகிட்டு வந்து கூட துணியில் வந்து கட்டி வச்சு நம்ம வழிபடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறைக்கு நிகரான ஒரு சக்தி வாய்ந்த இடம் பட்டோம்னா அது வந்து நிலைவாசல் தான். அதனால் வந்து அது வெறும் ஜன்னல் கதவுங்கிற ஒரு எண்ணத்தோடு இல்லாமல் நம்ம வந்து நம்ம குலதெய்வமாகவும் நினச்சி நம்ம வழிபட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும்னே சொல்லலாம். அந்த நிலைவாசலை வந்து நம்ம சுத்தப்படுத்தி விட்டுட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அந்த மாவிலை தோரணம் கட்டி பார்த்துட்டு அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி எல்லாம் தூபம்லாம் காட்டி ஒரு தீபம் காட்டின பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனதுக்கு வந்து நிறைவாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி செவ்வாய் நாட்களில் வந்து எப்பொழுதுமே நம்ம வீட்டில் ஒரு நல்லா எல்லா இடத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு தீபம் வச்சு வழிபட்டு பாருங்களேன். அந்த வீடே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அது வந்து அப்படியே கடந்து போகிறது. ஏன்னா அந்த வீடு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். அந்த தீபம்ங்கிறது நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். அது வந்து எல்லா மதத்துலேயுமே பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப முக்கியத்துவமாக தான் இருக்குது. ஒளி வடிவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு நிகராக தான் நம்ம வந்து அதை பார்க்குறோம் இல்லையா? எல்லா மதத்துலேயுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து தீபம் வைக்கும் பொழுது நெகட்டிவான அந்த வீடு முழுதும் வைப்ரேஷன் ஏதாவது நெகட்டிவான அதிர்வலைகள்லாம் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லுமே அந்த வெளிச்சமானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கணும். அது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலலாம் எழுந்துச்சி விளக்கு வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது நம்ம நல்லா வந்து கண்கூடாவே பார்க்கலாம். ஏன்னா அந்த பிரபஞ்சமானது பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஒரு விளக்கு வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து நடக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிடுவேன். ஆனால் வந்து எல்லா ஒர்க்குமே பார்த்துட்டு விளக்கு வைக்கிறது கொஞ்சம் வந்து டைம் ஆயிரும். இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அதற்கான பலன் கிடைச்சதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைச்ச மாதிரி தான் அதில் வந்து இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா அந்த தீபம் வச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் வச்சு பார்த்து நம்ம வழிபடும்போது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கையே வந்து நல்ல விதமாக கொண்டுட்டு போகும். அது நம்ம இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுனால வந்து சும்மா எதை சொல்கிறோம் அப்படிங்கிற கடமைக்குன்னு சில பேர் நினப்பாங்க. ஏதோ ஒரு சொல்கிறதுக்காக வீடியோவில் சொல்கிறேன்னா அதை அந்த அனுபவித்து அதை பார்க்குறவங்களுக்கு தான் அதனுடைய என்ன சொல்கிறது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். எவ்வளோ ஒரு கஷ்டமாக நம்ம மனசு இருந்தாலும் சரி அது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி விட்டுரும். அது நம்ம மைண்டுக்கு வந்து எடுத்துகிட்டே போகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். அது வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த விளக்கு வச்சு தீபம் வைக்கிறவங்களுக்கு அதனுடைய பலன்கள் எல்லாம் என்னென்னங்கிறது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். யாராவது ஒருத்தவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த விளக்கு வைக்கிறதுனால நான் இது லைஃப் வந்து நல்லா இல்லை
அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டாங்க. எல்லாருமே விளக்கு, தீபம் அதிகாலையில் எழுந்திரிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த தீபம் வச்சதுனால தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால அந்த அதிகாலை நேரத்தில நம்ம எழுந்திரிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளி, செவ்வாய் நாட்கள்ல தான் மேக்ஸிமம் சாம்பிராணி தூபம்லாம் காட்டுவேன். மத்த நாட்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்துருச்சேன்னா, வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு, வாசல்ல கோலம் போட்டு விட்டுட்டு, ஒரு விளக்கு மட்டும் வச்சுட்டு, ஊதுபத்தி இருந்துச்சுன்னா 1 வாசல்ல வச்சுருவேன். அதுவே பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டா இருக்கும் வீட்டுக்கு வந்து. அப்படியே அந்த வாசனை அந்த ஊதுபத்தி வாசனை இந்த காலை நேரத்துக்கும், அந்த சூரியன் வந்து காலை நேரம் பொழுதுல விடியும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு மங்களகரமா நம்ம வீட்ல இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நமது வெள்ளி, செவ்வாய் நாட்கள்லலாம் வந்து மிஸ் பண்ணிறாம, அ நம்மளுடைய பூஜை அறையா இருக்கட்டும், நிலைவாசலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி விட்டு, ஒரு தீபம் வச்சோம்னா, நம்மளுடைய லைஃப்ல வந்து நல்ல ஒரு நிலைமை வந்து அடையலாம். அது உடனே தெரியலனாலும் கொஞ்சம் நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, நமக்கே நல்ல மாற்றம் ஏற்படுவது வந்து அ தெரியும். அதனால வெள்ளி, செவ்வாய் நாட்களெல்லாம் மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பூஜை அறைகள்லாம் எல்லாமே முடிச்சு விட்டுட்டு, தீபம் பார்த்தீங்கன்னா, தீபாராதனை நிலைவாசலுக்கெல்லாம் காட்டி விட்டுட்டேன். மாசத்துல நம்ம ஒரு டைமாவது இந்த மாரி பூஜைகள்லாம் நம்ம செய்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆ ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போறது மாரிக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, கோயிலுக்குமே போன விலாகில வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? கோயிலுக்கு வந்து போகக்கூடிய ஐடியா இல்ல. ஆனா வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கி குடுத்ததுன்னா, ஆனா நல்ல ஒரு விஷயம் வந்து நடந்துருந்துச்சு. அது நம்ம நன்றி சொல்லணுங்கிறதுக்காக இந்த வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு வந்து போனேன். போயி சாமிக்கு வந்து பூலாம் கட்டி போட்டு ஒரு அவங்ககிட்டேருந்து நல்ல ஒரு செய்தி வரணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலையும் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். நடந்துச்சுன்னா அதையும் உங்கள்ட்ட கண்டிப்பா வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து காலையில பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு கூழ்லாம் காய்ச்சி குடுத்து விட்டுட்டு அப்புறம் வந்து பயறு வந்து வேக வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தேங்காய், சீனிலாம் போட்டு அதையுமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து குடுத்தாச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, லஞ்ச் பேக்லாம் கட்டுற வேலை இல்ல நமக்கு. ஏன்னா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால சாப்பாடுலாம் குடுத்துருவாங்க. சாப்பாடுமே நல்லா இருக்குன்னு பாப்பா சொல்லும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, லஞ்ச் பேக் கட்டுற வேலை நமக்கு வந்து கம்மி. அப்புறம் 2 குட்டீஸுமே பார்த்திங்கன்னா, பூஜை அறையில போய் துண்ணூறுலாம் வந்து வச்சு விட ஆரம்பிச்சுட்டேன். இந்த பதிவு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த விமான விபத்து நடந்தது இல்லையா? அன்னைக்கு தான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து விமான விபத்து வந்து மதியம் போல நடந்தது. இது புதன்கிழமை தான் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டேன். அவங்களுடைய ஆத்மாவும் சாந்தியடையணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே மனமும் வந்து வேண்டிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த நிலையில்லாத வாழ்க்கையில வந்து நம்ம என்னென்னத்தையோ தேடி வேண்டி ஓடிக்கிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக லைஃப்பை கொண்டு போவோம். வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனலாக இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. வணக்கம். வேற ஒரு வீடியோ விளக்கில் பார்க்கலாம். நன்றி.